உழவர் உரிமை இயக்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 15, 2025 அன்று ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை நடைபெறும். ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் கிராம சபை நடைபெறும். இந்த கிராம சபையில் உழவர் உரிமை இயக்கத்தை சார்ந்த நபர்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். ஏன் நாம் பங்கெடுக்கணும் அப்படின்னா, நம்ம கிராமத்தில் நம்ம பஞ்சாயத்தில் கடந்த காலங்களில் என்னென்னலாம் வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோலாம் செலவுகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கே வரக்கூடிய உங்களுடைய பஞ்சாயத்து அந்த கிளர்க்கிட்ட நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்ன செலவு பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு கிராம சபையிலும் அனைத்து துறைகளில் இருந்தும் அந்த கிராம சபையில் பங்கெடுக்கணும். நமக்கு தேவையான தகவல்கள் அந்த துறைகளிலிருந்து அவர்கள் தரணும். யாரும் கிராம சபையில் சண்டை போடக்கூடிய அந்த மாதிரியான நிலைமையில் பேசாதீங்க. கிராம சபை அப்படிங்கிறது எப்படி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து தன்னுடைய தொகுதிக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத ஆலோசிக்கிறாங்களோ, எப்படி பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம கிராமனுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அனைவரும் கூடி பேசி அங்கே தீர்மானங்களாக எழுத வேண்டும். பொதுவாக கிராம சபைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மனுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம சபைங்கிறது மனுக்கள் கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. நாம் என்ன இந்த கிராமத்துக்கு தேவையோ அதை அங்கே தீர்மானமாக எழுதணும். இவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கமே ஒரு சில தீர்மானங்களை கொடுக்கும், அதை மட்டும் எழுதிக்கிட்டு மீதிலாம் மனுவாக கொடுங்கன்னு சொல்லி மக்களை எந்த இதுவுமே பேச விடாமல் பண்ணுவாங்க. நீங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்து உங்களுடைய கிராமத்தினுடைய தேவைகள் எங்கள் தீர்மானமாக எழுதுங்க. எழுதுறதோட போதாது, எழுதி முடித்த பிறகு அந்த தீர்மானத்தின் நகலை ஒவ்வொரு கிராமத்திலையும் வாங்குங்க. அந்த தீர்மானத்தின் நகல்களை நாம் கொண்டு போய் தகுந்த அலுவலர்கள்ட்ட கொடுத்து இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றி, அதாவது போட்டிருக்கிற தீர்மானத்தின்படி எங்களுக்கு செயல்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற கேள்விகளை நாம் வைக்க முடியும். எனவே உழவர் உரிமைக்கான உறவுகள் அனைவரும் நம்மளுடைய பச்சைத்துண்டு அணிஞ்சு அனைத்து கிராமத்திலும் நீங்கள் கிராம சபையில் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.